சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 112வது தலமும் 229வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருவெண்துறை இல்லைனா திருவண்டுத்துறைன்னு சொல்லுவாங்க. இது மன்னார்குடியிலேருந்து வீராக்கி அப்படிங்கிற போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். திருவெண்துறை இல்லைனா திருவண்டுத்துறை. இறைவன் பேர் வெண்டுரைநாதர், இறைவி பேர் வந்து வேல் நெடுங்கண்ணி. பிரிங்கி முனிவர் வந்து வண்டு வடிவம் எடுத்து வழிபட்ட காரணத்தினால வண்டுரைநாதர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சம்பந்தர் 3ஆம் திருமுறை 61ஆம் பதிகமும் அப்பர் ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடியிருக்கிறார். கருவறையில் வண்டின் ரீங்கார ஒலி ஒரு காலத்தில் கேட்கப்பட்டதாக அந்த தேவாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இப்போதைக்கு அந்த ஒலிலாம் கேட்குறதில்ல. அர்த்தநாரீஸ்வரர் வந்து இங்கே ரிஷபாந்திகராக இருக்கார். ரிஷபத்தின் மீது கை போட்டவர். அதாவது இந்த கோவிலோட லிங்கோத்பவர் சன்னதிக்கு பதிலாக ரிஷபாந்திகர் சன்னதி இருக்குது. பொதுவான நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா திருமால் இருப்பார், சில கோவிலில் அர்த்தநாரீஸ்வரர் இருப்பார். ஆனால் லிங்கோத்பவருக்கு பதிலாக ரிஷபாந்திகர் இருக்கிறது வந்து இந்த கோவிலில் தான் சொல்லப்படுது. மற்றபடி கல்வெட்டுகள்னு இங்கே இன்னும் பெருசாக இல்லை. மிக முக்கியமாக வந்து பிரிங்கி முனிவர் வண்டு வடிவத்தில் வழிபட்ட கோவிலாக சொல்லப்படுது.